ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். வா 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 கார்த்திக், வா. இவ்வளவு நாளாக உனக்காக தான் நான் காத்துக்கிட்டேன். நீயும் நானும் இப்போ சேர வேண்டிய நேரம் வந்துட்டு. ஏன் தெரியுமா? நீ எனக்கு மட்டும் சொந்தமானவன். வா வா ஆ குட் மார்னிங் கார்த்திக். என்ன வழக்கம் போல அதே கனவு தானா? எப்போ ஒரே ஃப்ளாஷ்பேக் தானே? தூங்கி எழுந்த உடனே பதறி அடிச்சுக்கிட்டு நான் யாரு, நான் எங்க இருக்கேன், இந்த டயலாக்கை மாற்றவே மாட்டியா? என்னாச்சு? ஏன் இப்படி முழுகிற? அதுக்குள்ள மறந்துட்டியா? நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு. என்கேஜ்மெண்ட் ஆனவங்கள ஃபியான்சின்னு சொல்லுவாங்க. ஏதாவது சொல்லிட்டு போ, ஏதாவது சொல்லிட்டு போ. என்ன கனவு கண்ட? ஒரு பொண்ணை பார்த்த. கனவுல பொண்ணா? பிரிட்டி, குட் லுக்கிங், டால், ஹாட்டா? என்னலாம் கிராமத்து கோயிலா இல்லை அவ? கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? நானே அந்த கனவை ஏண்டா பார்த்தேன்டீங்க. நீ என்னடா அந்த கனவு வந்த பொண்ணை பற்றி கேட்டுட்டீங்க? அடடா, கோவத்தை பற்றியா? தேங்க் காட் உன் கனவுலையாவது பொண்ணு வந்தாலே. ஏன்னா உன்ன மாதிரி அன்ரொமான்டிக்கான ஆளுக்கு டேட் பண்ணத்தான் டைமே இல்லையே. எப்பவும் வேலை வேலைன்னு பிஸி ஆயிக்க. யாருக்காகவும் என்ன மாற்றிக்க முடியாது. ஓகே, அதெல்லாம் விடு. இப்போ என்ன பாயிண்ட் இதுதான். உன் கனவுல இன்னொரு பொண்ணு வரக்கூடாது. என் கனவுலையும் இன்னொரு பையன் வரமாட்டான். உனக்கும் எனக்கும் நடுவில் வேற யாரும் வராமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும். ஏய், நீ எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணணும்னு துரத்துக்கிட்டீங்க? நான் ஒன்றும் லவ் பண்ணலை. நான் செய்கிற வேலையை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். நாம் எப்போவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், ரைட்? இதை தானே சொல்ல வந்த? கார்த்திக், எனக்கும் இந்த ஸ்பீட் லவ்வில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸ்பீடாக வர எல்லா லவ்வுமே ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் பாதினையும் கிளண்டுரும். ஆனால் ஒன்றை மாதிரி ஆளுங்களை நிச்சயம் நம்பலாம். ஏன் சொல்கிற தெரியுமா? ஒன்றை மாதிரி சிறு புஞ்சாய்க்கிறவங்க தான் மேரேஜுக்கு அப்புறம் ரொமான்டிக்காக மாறிடுவாங்க. நீ சொல்கிற மாதிரி எனக்கு இந்த லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் வருமானு தெரியல. நான் நார்மலாகவே இந்த லவ் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு இந்த லவ் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னடா இவன் எப்படி சொல்கிறானே நினைக்காது. எங்கள் அம்மா ஆசைப்பட்டதாக தான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு தெரியும்டா. ஒகே, பூஜைக்கு வர போறியா இல்லை எப்படி பேசிட்டே உட்காந்துட்டிக்க போறியா? நீ போ, நான் ஒரு 10 minutes வந்துடுறேன். கார்த்திக், நீ திருந்தவே மாட்டியா? நீ லவ் பண்ண மாட்டேன், பூஜைக்கும் வர மாட்டேன். என்கேஜ்மெண்ட்டுக்காச்சும் வருவியா? ஃபாஸ்ட்டாக கிளம்பு. பூஜையை முடிச்சுட்டு சொந்த ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னாங்க. நீ இங்கேயே லேட் பண்ணனு வை. அவங்க எல்லாரும் நம்ம மேலே தான் கோவப்படுவாங்க. என்ன சிரிப்பு? நீ இப்போ என்ன சொன்ன? நம்ம லேட்டாக போனால் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க நம்ம மேலே கோவப்படுவாங்களா? இத்தனை இயர்ஸாக நீ என்ன மட்டும் தான் புரிஞ்சு வச்சுக்க. என் ஃபேமிலியை புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க கோவமே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எங்கே போனாலும் பொதுவாக லேட்டாக தான் போவாங்க. பொதுவாக மற்றவங்க வீட்டில் லேடிஸால் தான் லேட் ஆகும். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. எங்கள் அப்பாவால் தான் லேட்டே ஆகும். இன்னும் 5 minutes, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் டார்கெட்டை ரீச் பண்ணிடுவேன். என் டேட் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸ் ஆகிப்பார். டெய்லி 1 hour ட்ராக் மைல். என்ன ஆனாலும் சரி, அதை விடவே மாட்டார். அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயம். என்ன சூட் போடணும்னு அவருக்கே தெரியாது.
அவரோட கன்ஃபியூஷனை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஹீரோயின் வருவாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, எங்கள் அம்மா. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஆண்டவன் உன் ஹஸ்பண்டை ரொம்ப அழகாக படைச்சிட்டானா? அதை தான் ரசிச்சுக்கிட்டீங்க. என் கண்ணே பற்றும் போலிருக்கே. என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு இல்லை, உங்கள் பையனுக்கு. ஐ நோ, ஆனால் என்னடி பண்ண சொல்கிற? நீ போ. நான் இந்த அளவுக்கு அழகாக இருக்கிறது ஏண்ட குத்தம் இல்லை, ஆண்டவனை குத்தம். சரி விடு, ஃபங்க்ஷனுக்கு நான் எந்த கலர் கோட் போடணும்? எல்லாரும் இருக்கிற இடத்துல நான் அப்படியே சுந்தரமாக தெரியணும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சுந்தரம்னா தெரியாதா? ம். சுந்தரி நீயும் சுந்தரம் நானும் சரிடா. சரி போங்க. நான் சுந்தரமாயினா நீ சுந்தரி தானே? ரொம்ப தான் உங்களுக்கு. ஓகே, இந்த கலர் ஓகேயா? ஒயிட் கலர் போட்டுக்கோங்க. இன்றைக்கி சிவனுக்கு பூஜை வச்சுக்கோ. எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் தெரிவாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோ. ஆக்ஷன், எமோஷன், ட்ராமா, காமெடி எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கலாம். என்னங்க நீங்கள் இன்றைக்கி போய் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கீங்க? நான் உங்களை ஒயிட் கோட் தானே போட சொன்னேன். இன்றைக்கி சிவனுக்கு பூஜை இருக்கீங்க. அவருக்கு ஒயிட் கலர் பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனால் பார்வதிக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டீங்க. அந்த சிவனுக்கே தெரியும் பொண்ணுங்க மனசை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு. அழகா பிளாக் ட்ரெஸ் வேணாமே. எனக்கு என்னமோ அவசரமாக படுது. இது ஒரு இத்தாலியன் ஃபேப்ரிக். பாரிஸ், மிலான்னு உலகத்தில் அங்கே இருக்கிற டாப் மாடல்ஸு டிசைனர்ஸ் தான். அவங்களே இந்த கலர்ஸ் தான் போடுறாங்க. சித்தப்பா, இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிற டைம் நல்லா இருந்துச்சு. அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் ஏன் காலப்பட 400 to 500 டைம்ஸ் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உனக்கு கிண்டல் ரொம்ப ஜாஸ்தி. நீ ஃபேஷன் டிசைனிங் தானே படிக்கிறேன்னு சொன்ன. சித்தி, ஃபாஸ்ட்டாக கிளம்புங்க, அப்பா வெயிட் பண்ணிட்டிருக்காரு. நீ வா போகலாம். எப்படியும் பூஜை முடிகிற வரைக்கும் பாட்னி போட்டுருவாங்க. அதுக்குள்ள இந்த சிப்ஸையாவது சாப்பிட்டுக்குவேன். எங்கே உங்கள் பையனை காணும்? பூஜையை அவனுக்காக தான் பண்ணுறீங்க. அவர் இல்லாமல் எப்படி? வந்துட்டேன். கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இந்தாக்க சாமி. வெளியில் நான் புயல் அடிக்குது. வெளியில் தானே அடிக்குது, வீட்டுக்குள்ளே அடிக்கலைன்னு சந்தோஷப்படு. விண்டோவை ஓப்பன் பண்ணி வைக்கிறதே காற்று உள்ள வாத்துக்கு தானே. கிண்டெல்லாம் வேணாங்க. மனசுன பக்தியும் வீட்டில் கடவுளும் இருக்கும்போது எதுவும் நடக்காது. ஆமாம், இப்போ என்ன ஆகுதுன்னு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? பெரிய காற்றடிச்சா வார மழையை கூட அது தடுத்துன்னு சொல்லுவாங்க. அடிக்கிற காற்றுல ஐயர் காணாமல் போகாமல் போனாரு. இந்த டைமில் கூட சீரியஸ் தெரியாமல் விளையாடிட்டீங்க. வித்யா, சித்தி, உன் ஃபோனை கொஞ்சம் கொடு. பாத்தியா, இந்த டைமில் கூட ஜோக் அடித்தா அவங்க அம்மா எவ்வளோ கோவப்படுறான்னு. நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு பார்த்துக்க. டென்ஷனில் தூங்கவே மாட்டான். எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டிருப்பாங்க. ஜாதகத்தை பார்த்துட்டிங்களா? என்ன ஆயிக்குது? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சாமி. உங்கள் பையன் ஜாதகத்தில் என்ன ஆயிக்குன்னா, இன்னும் 5 நாளில் அவனுக்கு கெட்ட நேரம் வரப்போகுது. அவன் 25வது பிறந்த நாள். நீங்கள் பயப்படுறதுலையும் நியாயங்கி. ராகுவும் கேதுவும் ஒரே வீட்டில் ஒன்றாயிக்காங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் என்ன சொல்லுங்க. ஈக்கி, உங்கள் பையன் மேரேஜை அவன் 25வது வயசு வாரத்துக்குள்ளே நடத்தி ஆகணும். அப்படி பண்ணலைன்னா அவனுக்கு 25 வயசு ஆரம்பிக்கும் போது அவன் உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்திக்கு. உன்னோட மூட நம்பிக்கை நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டீங்க. ஏதோ ஒரு சாமியார் ஏதோ சொன்னார்னு சொல்லி நம்மளோட பரம்பரை அரண்மனையில் என்கேஜ்மெண்ட் வைக்கணும்னு சொல்கிறேன். விஐபி எல்லாம் கூப்பிட்டு பெருசாக செய்யணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கலை. நான் சொல்கிறத நீங்கள் என்றைக்குமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இது நம்ம ஃபுல்லாக உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்.
20 வருஷத்துக்கு முன்னால நடந்த அந்த மோசமான சம்பவத்தால ஏதாவது ஒன்று ஆகிட்டேன்னா எத்தனை தடவை சொல்லிக்க அந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு. அந்த விஷயத்த மறக்கணும்னு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டீங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்க. அடுத்தவங்க முன்னால அதை காட்டிக்கலனாலும் எனக்குள்ள இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. அப்ப நடந்த விஷயம் மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு நான் கும்பிடாத சாமி கிடையாது. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறுபடியும் அந்த விஷயத்த ஞாபகப்படுத்தாத. எதை ஞாபகப்படுத்தக்கூடாது? அது ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 2 இளம் ஜோடிகள் தனியா பேசிக்கிட்டு சொல்ல குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. பரவாயில்ல, நீ உள்ள வந்துட்ட, அது கூட தப்பு இல்லை. ஆனா உள்ள வந்த கையோட என்ன நடக்குதுன்னு கேட்ட பாரு, அதுதான் தப்பு. டேட், அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரி இனிமையான கப்பலுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குண்டாடே. எங்க 2 பேர்ட்ட ஜோடி போட்டதை பாத்தியா? இந்த மாதிரி ஜோடி போட்டதை எங்களையும் பார்த்துக்க முடியாது. நீங்க சொல்றது என்ன டேட்? இந்த வேர்ல்டுலேயே என் மாம் டேட்டா ரொம்ப ரொமான்டிக்கான கப்பல். டேய், இந்த எல்லா ரொமான்ஸுக்கும் கிளாமருக்கும் அப்பா தாண்டா காட்டணும், இவன் இல்லடா. ஓகே டேட், ஒத்துக்குறேன். இவன் எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாஸ்டா கிளம்புங்க. வாங்கம்மா. பரம்பரை அரண்மனையில சிவராத்திரிக்கு முன்னால எப்படியாவது கார்த்திக்கிட்ட என்கேஜ்மெண்ட்டை முடிச்சே ஆகணும். இருங்க, நானும் வரேன். அமிர்தா வர காரில் தானே வரேன்னு சொன்னேன். அவங்க கூட உட்காந்து ட்ராவல் பண்ணனா இறங்க சொல்ல தேவையாக தான் இறங்குவேன். அதனால என்ன, நீ எங்க கூடயும் வா பேபி. நான் ஒன்றும் பேபி இல்லை, ஐ எம் 17. ஏய் கார்த்திக் 1 minute. உன் கனவுல ஏதோ பொண்ணு வந்துச்சாமே, யார் அது? அவன் எதுவுமே சொல்லல, நான் தான் கேட்டேன். என் சிஸ்டர் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஆச்சு நீ. வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள, அதனால உன் மேல எங்களுக்கு அக்கறை இருக்காதா? அதனால தான் கேட்டேன். ரொம்ப பாசத்தை கொட்ட உன் தங்கச்சியும் எதுக்கும் பயப்பட வேணாம், நீயும் பயப்பட வேணாம். அது ஜஸ்ட் கனவு தான், நீங்களாம் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. காட்டுக்கண்ணா, இங்க பாருங்க, கனவை சாதாரணமா நினைச்சிடாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, கனவுல நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நிச்சயமா நடக்குமா. இந்த கேள்வி பாரி பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் காசுல இது. என்னமோ நானே சொல்ற மாதிரி சொல்றீங்க. பெரியவங்க சொன்னதுதான் நான் சொன்னேன், கேட்கறது கேட்காதது உங்க இஷ்டம். என்னங்க, கிராமத்துக்கு நுழையிறதுக்கு முன்னால ஒரு கோயில் இருக்குமே, அங்க நிறுத்துங்க. பூஜை நேரத்துல பயங்கரமா காத்தடிச்சது நினைச்சு என் மனசு இன்னும் பயமாவே இருக்கு. ஓ, இங்க பாருங்க நீ, இப்ப கூட நீங்க பழைய பஞ்சங்கமாவே இருக்கீங்க. எஸ், கரெக்டா சொன்ன. காத்தடிக்கும், அது இயற்கை. அதுக்காக யாராவது பயப்படுவாங்களா? நீ ஆசைப்பட்டது ஃபாஸ்டா நிறைவேற போகுது. உன்னை வாங்கிட்ட என்கேஜ்மெண்ட் நீ விரும்பினா அதே இடத்துல நடக்க போகுதுன்னு சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டீங்க. என்ன கார்த்திக், என்ன சும்மா கழுத்துலயே கையை வச்சுட்டீங்க? ஏதோ இரிட்டேஷன் ஆகி. என்னன்னு பாரு, காட்டு பாக்குற. ஐயோ கார்த்திக், என்னது? இதை பார்த்தா என்னமோ கடிச்ச மாதிரிக்கு. ஏதோ கொசு கிசு கடிச்சிக்கும். இல்லை, இதை பார்த்தா கொசு கடிச்ச மாதிரி இல்லை, யாரோ கொஞ்சலாம் கடிச்சிக்காங்க. இதை பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. இதை பார்த்தா வேற ஏதோ மாதிரி தெரியுது. எதுக்கும் நான் ஆன்லைன்ல சர்ச் பண்றேன். பாம்பு, இது பாம்பு கடித அடையாளம். ஏய் கார்த்திக், பாத்து. ஐயா, என்னாச்சு? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? அதையும் தண்ணி கொண்டு வா. கார்த்திக் அவரை தூக்கி ஓரமாயிட்டு வச்சிரு. இல்லப்பா, இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும். ஆமா, இது என்ன இடம்? இந்த இடத்த பார்க்கும் போது ரொம்ப பழகின இடம் மாதிரிக்கு. ஐயா சாரி ஐயா, நான் தெரியாம வந்து உங்களை இடிச்சிட்டேன். வாங்க, நான் உங்களை ஈக்கட்டும்பா. அந்த ஆண்டவனா அழைக்கிற வரைக்கும் என் உயிர் போவாது. அவன் கூப்பிட்டானா என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு அந்த காலனோட காலன் மகா காலன் இருக்கானே, உயிரை பறிக்கிற முதலாளிட ராத்திரி. அவன் இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதுவே அவன் மனசு மாறிச்சுன்னா என்ன வேணாலும் செய்வான்.
கடவுள் கூட மனசு மாறுவாரா? அவனோட பக்தர்களை யாராச்சும் காயப்படுத்தினாங்கன்னா அவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். அங்க ஒரு நாகக்கோவில் தெரியுதே. அது சிவராத்திரிக்கு மட்டும்தான் ரொம்ப பிரகாசமாயிருக்கும். அவன் தலையில் இருக்கிற சந்திரன் மாதிரி. இந்த கோவில் 20 வருஷத்துக்கு முன்னால பார்த்த அதே கோவில் தான் இது. அவனோட விருப்பம் இல்லாம இந்த கோயிலுக்குள்ள ஒருத்தராலையும் போக முடியாது. அதுவே அவன் விருப்பப்பட்டான்னா அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள இங்க வர வச்சிருவான். அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில். நாம போகக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்மளை வலை கட்டாயமா இங்க இழுத்துட்டு வந்துடும். என்ன ஒத்து மேல எல்லாருமா கார்ல இருந்து பாம்பை பற்றி தான் பேசிட்டு வந்தோம். இங்க என்னன்னா பாம்பட்ட கோழியையும் பார்த்துட்டோம். இது பத்தாதுன்னு கார்த்திக் நட காலத்துல பாம்பு கடிக்கிற. கார்த்திக், உன்னை ஏதாச்சும் பாம்பு கடிச்சுதா? அவ சொல்றதெல்லாம் நீங்க பெருசா. நான் கேட்கறேன்ல, எப்ப கடிச்சுது? உண்மையை சொல்லு கார்த்திக். தெரியாதுமா. தூங்கி எழுந்த உடனே இந்த அடையாளம் இருந்தது. நான் தூக்கத்துல ஒரு வித்தியாசமான கனவு கண்டேன். என்ன கனவு? நீ அதே கனவை மறுபடியும் பாத்தியா? ஆ ஆமா, அது வெறும் கனவுமா. கனவுல வர பாம்பு கடிக்கவும் செய்யுமா என்ன? இல்ல கார்த்திக், ஆனாலும் இது பாம்பு கடிச்சதுக்கான அடையாளம் தானே. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி பாம்பு கடிச்சிருந்தா இப்படி உயிரோட நீங்க பேசிக்கிட்டீங்க முடியுமா? வாய் மூடு. அவசர கொண்டமாவே பேசிக்கிட்டீங்க. ஏமா இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? என்னை எந்த பாம்பு கடிக்கல, இப்ப அதை பத்தி பேச வேணாம். ஐ எம் கம்ப்ளீட்லி சேஃப். அப்படியும் பாம்பு வந்தாலும் கூட அதை விரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா ஆகி. அமிர்தா அக்கா, விடு. உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு தானா? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கவனமா கேட்டுக்கோங்க. உங்கள யாராவது பாம்பை பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷமே அந்த நொடியே என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஆமா சங்கவி, இங்க வா. இவனுக்கு விளையாட்டு தானே ரொம்ப ஜாஸ்தி. அதனால இன்னையிலேருந்து நீ தான் இவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். பார்த்துப்பல? நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி. அர்ஜுன், நீ கார் எடுத்துட்டு வா. கார்த்திக், நீ என் கூட வா. ரிலாக்ஸ் மாம், வாங்க. ஐயா, சின்ன ஜமீன்தார் ஐயா எப்பயா வருவாங்க? வந்துருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. சின்ன ஜமீன்தார் ஐயா பார்க்கறதுக்கு நம்ம ஜமீன்தார் ஐயா மாதிரியே இருக்காருப்பா. ஏன் இவ்வளோ கூட்டம் இங்க? உங்களை பக்கத்துல சார் பண்ணிக்காங்க. அவங்கள வெயிட்டு மார்னிங் வர சொல்லுங்க. ஆ சொல்லுங்க சார். என்னாச்சு டேட்? யார் இவங்கெல்லாம்? கிராமத்து ஆளுங்க. ஊர் விஷயம் ஏதாச்சும் பேச வந்திருப்பாங்க. அது நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன். வாங்க போகலாம். ஓகே டேட். இதுக்கு முன்னாடி ஏன் இந்த அரண்மனைக்கு வந்ததே இல்லை? இங்கே எப்போவுமே வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனால் உங்கள் அம்மா ஆசைப்பட்டிக்கா தான் வந்திக்கோ. வா. வாவ், திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். நானே இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததே இல்லை. நீங்கள் வந்திருக்கீங்களா? நான் வந்ததே இல்லை. ஏ கார்த்திக், நாம் எவ்வளோ நாள் பழகிக்கோ. உனக்கு ஒரு பேலஸ் இருக்குன்னு சொல்லவே இல்லை பாத்தியா? இந்த அரண்மனை சூப்பர் ஆக்கியா. நைஸ். நமக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் தானே இந்த பேலஸ்க்கு ராணி. அப்புறம் இது நமக்கான லவ்பல் கிங்டம். ஏய், அது அங்கே வைக்காத. அதில் நிறைய ஜுவல்ஸ் இருக்குது. நானே பார்த்துக்கிறேன். அதை எங்கே வச்சாதான் என்ன? யாரு தூக்கிட்டு போயிட்டு போகிறாங்க? இவ்வளோ அழகான பேலஸ், அதை சுற்றி பார்ப்பியா? அதை விட்டுட்டு இங்கே தான் வர போகிறோம்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட கொஞ்சம் எந்த ஜீன்ஸு, பேண்ட்டு, டிஷர்ட்டு, ஷூஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கேயே செட்டில் ஆகிப்பேன். இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி வந்து பெரிய பார்ட்டியே பண்ணிப்பேன். இவ்வளோ பெரிய பேலஸ்லாம் என்ஜாய் பண்ணுறதுலாம் சும்மாவா? இந்த இடத்த ஏன் காசா கொடுக்குறதானே பார்ட்டிக்கான செலவையெல்லாம் அவங்க தலையில் கட்டிடுவானே. எவ்வளோ பெரிய பாட்டில், ஆனால் ஒன்றும் இல்லை.
ஃபேண்டசிக்காச்சும் கொஞ்சமாச்சும் வச்சுக்கலாம்ல. மொத்த ஹோட்டலையும் முழுங்கிக்கான்னு அவன் ஒன்று மாதிரி ஆளாக தான் இருப்பான். வாய முடா. இதெல்லாம் பார்த்தா எனக்கு கனவு மாதிரி இருக்கு. ஏம்மா, இந்த மாதிரி பழசெல்லாம் நான் டிவி சீரியலில் தான் பார்த்துக்கேன். அதுவும் முக்கியமாக பேய் சீரியலில் பார்த்துக்கல. இதுக்குள்ளே பேயோ இல்லை ஆவியோ இருக்கணும்டா. இதுக்குள்ளே இருக்கிற பொங்கல் ஆவி வெளியே வந்து ஊன்னு அப்புறம் சல் சல் சல். ஏன் பேய்னாலே ஒரு பொங்கலை தான் இருக்கணுமா? ஏன் ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருக்கக்கூடாதா? அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அக்கா, ஆம்பளை பேயை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அந்த ஆம்பளை பேய்க்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த ஆம்பளை பேய்க்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காது. சீ போடா. எதுக்கு இப்போ என்ன அடிச்சிங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். காய்ஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க. இது உண்மையிலேயே ஒரு பேய் பங்களாவா இருந்ததுன்னா அங்கே தூரத்தில் அங்கே ஒரு முக்கில் ஒரு ரூம் இருக்கும். அங்கே தூரத்தில் முக்கில் ஒரு ரூம் இருக்கும். அங்கே ஒரு பெரிய பாத்ரூம். அதில் ஒரு அழகான பொண்ணு ஈன்னு ஜாலியாக பாட்டு பாடிட்டு குளிச்சுட்டு இருக்க சொல்ல. ஆ ஏய், இருடா இருடா இருடா, ஏதோ தெரியாமல் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த பேய் கதையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா? நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா? நம்ம வர வழியில் ஒரு சிவன் கோயில் பார்த்தோம்ல, காட்டு கண்ணனை காட்டுல பாம்பு கொட்டின மாக பார்த்தோம்ல. இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இவ்வளோ பெரிய அரண்மனையை இது வரைக்கும் பூட்டி தானே வச்சுருந்தாங்க. எனக்கு நிச்சயம் இதில் ஒரு பாம்புக்கு. நான் நம்பிட்டேன். பாம்புக்கு ஒரு கதை, தேனுக்கு ஒரு கதைன்னு இன்னும் எத்தனை கதை சொல்ல போகிறது தான் தெரியல. இது ரியல் லைஃப். எங்கன்னா இது இருக்கவே இருக்காது. இது என் அப்பான பரம்பரை அரண்மனை. ஓட்டி வச்சுருந்தாலும் க்ளீனாக தானே வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் பாம்பு தேனெல்லாம் எதுவும் வராது. டே சும்மாடா, இமேஜினேஷனை வளர விட மாட்டா போல இருக்கு. எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இது ஒரு மூவியாக எடுக்கிறதா இருந்தால் ஓப்பனிங்லேயே இந்த பங்களாவை பாலடைஞ்ச பங்களா மாதிரி காட்டணும். உடஞ்ச சில மருமகளை ஹீரோ தேடி கண்டுபிடிக்கிறான். இங்கே என்ன நடக்குதுங்க? வந்தியா? நம்ம இங்கே எதுக்காக வந்திக்கோ? சின்ன பசங்களோட சேர்ந்து நீயும் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டீங்க. கேட்ரின் ஆளுங்களை வர சொன்னு சொல்லு. ஓகே ரங்கவி, வாங்க. இங்க இந்த வீட்டுக்கு வாழ வரப்போகிற மருமகன் நீ. எங்கள் பரம்பரை பற்றியும் நீ தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் உங்கள் என்கேஜ்மெண்ட்டை இங்கே வச்சோம். என் மருமகளுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்னு யோசித்தேன். அதனால தான் நல்லா யோசிச்சு இதை வாங்கிட்டு வந்திக்க. புரிச்சிக்காமா? மூவியில் வர மாமியார் மாதிரி டெரராதிமா. இவளுக்கு யாமா இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு? இன்னும் மேரேஜே நடக்கலை. அது நடக்குமான்னு தெரியல. பட் இந்த வளையலை நான் திரும்பி கொடுக்கவே மாட்டேன். அடிப்பாவி, அப்படின்னு வளையலுக்காக தான் மேரேஜ் பண்ண போறியா? அது உனக்கு டவுட்டே வேணாம். விழுமி உன்னை சொட்டு பட்டுக்கோ. இந்த பேலஸ்க்காகவும் தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களாம்மா, 10 இயர்ஸாக துரத்தி லவ் பண்ணவ வளையலை பார்த்ததும் போடாங்கிறாளே. கார்த்திக், உங்கள் 2 பேருக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்க. அதனால தான் அவங்க 2 பேர் ஜாதகமும் ரொம்ப நல்லா பொருந்தி வந்திக்கு. ஒழுங்காக பார்த்தீங்களா? உண்மையிலே மேட்ச் ஆச்சா இல்லை இவன் ஏதாச்சும் பண்ணி மேட்ச் பண்ண வச்சுக்கலாம்? இவன் எல்லாம் பண்ணுவா. அவள் பாவுண்டா, விடுடா. உங்களோட பஞ்சாயத்துக்குள்ளே நான் வந்தேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அதுதான் ஓடும். இதை புரியுமா? இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிக்கா கார்த்திக்? இங்கே நெட்ஒர்க்கே மாட்டேங்க. சூப்பர் சூப்பர். கார்த்திக், நான் தான் சொல்கிறேன், நீ என்ன சொல்லிட்டீங்க? கூடாதா? ஏய் ப்ளீஸ் ஃபோனு கொடு. இம்பார்ட்டன்ட் கால் பண்ணணும், ஃபோனு கொடு. கார்த்திக், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. மேரேஜ்க்கு முன்னாலும் ஒன்று தெரிஞ்சு வச்சுட்டா. நீயே டிசைட் பண்ணிக்கோ. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் தான் நான் இந்த ஃபோனை கொடுப்பேன். சங்கவி, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவன்கிட்ட டைமண்ட் நெக்லஸ் வேணும்னு கேட்டுரு. ரைட் பிரதர்? கார்த்திக், எதுக்காக டைமண்ட் நெக்லஸ் மட்டும் கடையே வாங்கிட்டாரு. அவங்க கூட பேசினா டைம் போகிறதே தெரியல.